ஹாய் எல்லாருக்கும். வெல்கம் டு பார்ட் 2 வீடியோ ஆஃப் பேபி டாய்ஸ் ரிவ்யூ. டாய் நம்பர் 7 பேபி ப்ளே ஜிம். சூப்பர் யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது பேபீஸ்க்கு ஒரு ஃபுல் சென்சரி எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். சாஃப்ட் மேட், ரேட்டல்ஸ், மிரர், கிரிங்கிள் சவுண்ட்ஸ் எல்லாமே பேபியை என்கேஜ்டாக வச்சுக்கும். கலர்ஸ், டெக்ஸ்சர்ஸ் எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கு. பேபிக்கு விஷுவல் ஸ்டிமுலேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. இந்த ப்ளே ஜிம்ல மியூசிக் இருக்கு, லைட்ஸும் இருக்கு. மோட்டார் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. பேபிஸ் ரேட்டில்ஸை ரீச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, பியானோவை கிக் பண்ணுவாங்க. ஸோ அந்த சவுண்ட்ஸ்லாம் பேபிக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை ஈஸியாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம், க்ளீனும் பண்ணிக்கலாம். இந்த டாயை 1 மந்த்லேருந்து 4 to 5 மந்த்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். 4 to 5 மந்த்ஸை நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கனால அந்த ரிங்கே வந்து வளைஞ்சிடுச்சு. ஸோ வந்து முன்னாடி ஸ்டடியாக இருந்துச்சு, பிடிச்சி என் குழந்தை இழுத்து இழுத்து இப்போ வந்து தொங்கிடுச்சு. என் பையன் கண்டினியூஸாக 30 மினிட்ஸ் இந்த டாயில் ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடுவான். அவன் இந்த டாய் யூஸ் பண்ணுறப்ப அந்த கையும் காலும் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். இது ஒரு மஸ்ட் பை ப்ராடக்ட் ஃபார் ஆல் த பேபிஸ் அண்ட் நியூ மாம்ஸ். டாய் நம்பர் 8 க்ராலிங் பேபி டாய். ஸோ இது வந்து சூப்பர் என்டர்டைனிங். இதில் மியூசிக், லைட், அப்புறம் பேபி வந்து மூவ் ஆகும். ஸோ இது வந்து நாங்கள் டம்மி டைம் அப்போ யூஸ் பண்ணியிருக்கோம். க்ராலிங் ஸ்டேஜ்லேயும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டாய் எப்படி இந்த சைடில் மூவ் ஆகுதோ அந்த சைடில் என் பையன் வந்து க்ரால் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவான். இப்போ தான் உங்கள் பேபி க்ரால் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த டாய் உங்களுக்கு மஸ்ட் பை டாய் தான். இந்த டாய்க்கு 3 டபிள்யூ பேட்டரிஸ் தேவைப்படும். டாய் நம்பர் 9 பனானா மங்கி டாய். பனானாவை சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு மங்கி ரொட்டேட் ஆகும். தென் மங்கியை வந்து சப்போர்ட்டாக வச்சுட்டு பனானா வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ அது வந்து மூவ் ஆகும் சூப்பராக. இதை வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னா கிளாப் பண்ணாலே அது வந்து ஸ்டார்ட் ஆகிடும் திருப்பியும். இந்த டாயை டம்மி டைமில் நாங்கள் யூஸ் பண்ணோம், பட் பெருசாக யூஸ் ஆகலை. ஏன்னா மங்கி எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது அப்படிங்கிறதே தெரியாது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் பேபியோட ஐசைட்லேருந்து அது மூவ் ஆகிடுது. பட் க்ராலிங் ஸ்டேஜில் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மங்கீரா எங்கெல்லாம் மூவ் ஆகுதோ அந்த டைரக்ஷனில் பேபிஸும் க்ரால் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இதில் இருந்து வர லைட்ஸையும் மியூசிக்ஸும் பேபிஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. என் குழந்தை ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். இந்த டாய்க்கு 3 AAA பேட்டரிஸ் தேவைப்படுது. டாய் நம்பர் 10 ஸ்மால் டக் ஸ்லைட் டாய். ஸோ இதில் வந்து சின்ன டக்ஸு, லைட்ஸு, மியூசிக்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இது ஸ்டார்ஸ் எக்ஸ்கலேட்டர் ஸ்டைலில் மெக்கானிசம் யூஸ் பண்ணுது. டக்ஸ் 1 by 1 வந்து ஸ்டார் கேஸ்டில் ஏறி பின் ஸ்லைட் டவுன் பண்ணும். லைட்ஸ், மியூசிக் எல்லாமே சேர்த்து பார்த்தா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இந்த டாய்க்கு 2 பேட்டரிஸ் தேவைப்படும். பேபி இந்த டக் மூமெண்ட்டு, ஸ்லைட் டவுன் பண்ணுறது, ஸ்டார் கேஸ்டில் ஏறுறது எல்லாமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. டக்ஸ் வந்து சின்னதாக இருக்கும், ஆனால் ரொம்ப சின்னதாக எங்களுக்கு கிடச்சிது. நாங்கள் இதை அமேசான்லேருந்து தான் வாங்கினோம். இந்த டக் செட்டில் 3 டக்ஸ் வந்துச்சு. ஆல்ரெடி 1 தொலைஞ்சிடுச்சு. இந்த டாய் செட்டை 1 to 4 மந்த்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். க்ராலிங் ஸ்டேஜில் குழந்தைங்க இருக்கும்போது இந்த டாய் செட்டை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஏன்னா அந்த குழந்தைங்க டாய்ஸ் வந்து க்ரால் பண்ணும்போது தள்ளி விட்டுலாம், அந்த டக்ஸ் எடுத்து வாயில் போட்டுக்கலாம். ஸோ அதனால் நாங்கள் இந்த டாய் யூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டோம். டாய் நம்பர் 11 டான்சிங் கேக்டஸ். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச வைரல் டாய் தான். நம்ம என்ன பேசினாலும் அதை ரெக்கார்ட் பண்ணி ரிப்பீட் பண்ணோம். இதில் வந்து அடிஷ்னலாக 2 ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது. லெஃப்ட் சைட் பட்டன், ரைட் சைட் பட்டன். ஸோ லெஃப்ட் சைட் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணி தான் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எப்போ அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் நம்ம ரெக்கார்ட் பண்ணதை அது ப்ளே பண்ணும். நெக்ஸ்ட் பட்டன் ரைட் சைட் பட்டன். இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது லிஸ்ட் ஆஃப் சாங்ஸ் ஆல்ரெடி லோட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த சாங்ஸ் வந்து ஒன்று ஒன்றா ப்ளே ஆகும். நம்ம சொல்கிறத ரிப்பீட் பண்ணும்போது அது லைட் அப்புறம் டான்ஸ் மூமெண்ட் இருக்கிறதுனால பேபி ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. ஃபேப்ரிக் ரொம்ப சாஃப்டான ஃபேப்ரிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் AAA பேட்டரிஸ் தேவையில்லை, சார்ஜ் தான் போடணும். இதோட சேர்த்து USB கேபிள் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இந்த டாயும் ஒன் ஆஃப் த மஸ்ட் ட்ரை டாய் தான். பேபிஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த டாய்ஸ் வச்சு நாங்கள் நிறைய வீடியோஸ் எடுத்திருக்கோம். அப்கமிங் வீடியோஸ் நீங்கள் அதெல்லாம் என்ஜாய் பண்ணலாம். இதுதான் டாய்ஸ் ரிவ்யூவோட பார்ட் 2ஓட எண்டு. இப்போ வந்து இந்த டாய்ஸ்லாம் நாங்கள் வேறு எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாமா? சக்ஷன் டாய்ஸ், ஃப்ளாஷ் கார்ட்ஸ், ரேட்டல்ஸ் எல்லாத்தையுமே இது மாதிரி கட்டி நாங்கள் தொங்க விட்டுருவோம் ஹேங்கிங் மாதிரி. ஸோ என் குழந்தை கீழே படுத்துட்டு அதை பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவான். என் குழந்தை க்ரால் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்ப இந்த டாய்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருவோம். அவன் இந்த டாய்ஸ்லாம் ரீச் பண்ண ட்ரை பண்ணுவான். இந்த டான்ஸிங் கேரக்டர்ஸை நாங்கள் ஒரு எண்டில் வச்சுட்டு நாங்கள் இன்னொரு எண்ட்லேருந்து பேசுவோம். குழந்தைய நடுவில் போட்டுருவோம்.
ஸோ நாங்க பேசுறப்ப எங்கள பார்ப்பான். கேக்டஸ் பேசுறப்ப அங்க சைடு திரும்பி பார்ப்பான். நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நீங்க என்னென்ன டாய்ஸ்லாம் யூஸ் பண்றீங்க? எது உங்க குழந்தையோட ஃபேவரைட் அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க.